ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் கேருக்கு அல்லனா ஸ்கின் கேர் அதுக்கு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹைவேல வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. மெயினாக வந்து ஒரு குக்கர் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா குக்கர் வந்து ஒரு 10 இயர்ஸாக யூஸ் பண்ணியாச்சு. அது கேஸ்கெட் மாற்றினப்புறம் அது வந்து சரியாக மாட்டேங்குது. அந்த விசில்ஸும் சம்டைம் வந்து ப்ரெஷர் ஹையாகவே வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால சரி ஓகே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஹைவே திங்ஸஸ் மேக்ஸிமம் ரொம்ப நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸஸ்மாக இருந்தாலும் சரி. பட் முன்னாடியிலேருந்தே அந்த கடை ஷாப் அங்கே இருக்கிறனால அதுக்கு வந்து தனியாக கஸ்டமர்ஸ் உண்டு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஐட்டம் நம்ம ஊருக்கு கொண்டு போகணுன்னா கூட திங்ஸஸ் எல்லாம் வாங்கணும்னா கூட நான் அங்கே போய் தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த ஹேர் கட் ஜூஸ் எப்படி பண்ணணும்னா, கொஞ்சமாக நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி இதை போட்டு நல்லா வந்து மிக்சியில் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லை போட முடியலை அப்படின்னு சொல்லும்போது இப்படி 5 பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட அது இல்லாதனால இந்த பிளாஸ்டிக்கில் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஸ்டெரைல் பாட்டில். அதுக்கப்புறம் இதில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் மார்னிங் வந்து எலும்பி ப்ரஷ் பண்ணி வரும்போது எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிஞ்சு இதை குடிச்சிட்டிங்கன்னா போதும். வெயிட் லாஸும் ஆகும். இது உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து டெய்லி இதை வந்து எடுத்துக்கலாம். இல்லை வீக்லி ஒரு 5 days ஆர் 6 days எடுத்துகிட்டு 1 day கூட நீங்கள் ஃப்ரீ விட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். கருவேப்பிலை உங்களுக்கு எப்போவுமே தெரியும் ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம சும்மா சாப்பிடவும் முடியாது. ஜஸ்ட் இப்படி ஜூஸ் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக போடுற அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு கப்பை கொடுத்துவேன். ஃப்ரிட்ஜில் எடுக்கும்போது நான் மட்டும்தான் குடிப்பேன். பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சம்டைம்ஸ் சளி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இங்கே ஹைவே வந்துவிட்டு குக்கர் தான் பார்க்க வந்திருந்தோம். அவங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே நாங்கள் வேறு ஒரு பிராண்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அவங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அப்புறம் எடுத்தது சான்ஃபோர்ட் கம்பெனி தான் எடுத்திருந்தோம். பட் வெளியே வந்து அந்த ஸ்டீல் கோட்டிங் மாதிரி இருக்கும். அப்புறம் கேஸ்கட் பற்றியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட கேரண்டி குக்கருக்கெல்லாம் கேரண்டி அப்படியெல்லாம் இல்லை. பட் அதில் வந்து அந்த பாக்ஸில் போட்டிருந்தாங்க இவ்வளோன்னு. பட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இது வந்து கிரில்லும் நம்ம மேக் பண்ணலாம். பட் கிரில் மேக் பண்ணும்போது அதுக்கு அந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மேக் பண்ணும்போது நமக்கு அடியில் வந்து அந்த ஆயில் வந்து கலையும். இல்லை அந்த சிக்கனோட ஜூஸ் வந்து வரும். அதனால நமக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சில நேரம் துவையல் அரைப்போம். அதுக்கு வந்து இது சுடுவோம்ல, சின்ன வெங்காயம் சுட்டு எடுப்போம். இல்லைன்னா வந்து காஞ்ச மிளகா சுடுவோம், வர மிளகா சுடுவோம்ல, அதுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயங்களுக்கு அது வந்து சூடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிலவங்க சப்பாத்தி அந்த இதெல்லாம் ரொட்டி மாதிரி பண்ணுவாங்கள்ல, அதுக்கு கூட இது வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹைவேல வந்து கொஞ்சம் திங்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இப்போ வந்து ஃபுட்பால் கேம் தான் போயிட்டுருக்குல்ல, அதுக்காக அந்த ஜூஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சக்கப்பழத்தை பார்த்த உடனே ஜாக் ஃப்ரூட் நமக்கு ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. போன வருஷம் இந்த நேரம் ஊர்லேருந்து நல்லாவே வந்து பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் போக முடியலை. ஆனால் இப்போ வந்து இலை சீசனும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்திருந்து எப்போவும் சீசன் டைம் தான் வரும். பட் இந்த தடவை இலையும் வந்துச்சு, பூவும் வந்திருக்கு. இடையில கொஞ்ச நாள் வந்து ஃப்ளைட்டெல்லாம் ஓடாத டைம் வந்து பூ கிடைக்கல. பட் இப்போ பூவோட விலை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு 400 ஃபீல்ஸ் வந்திருக்கு ஒரு ஃப்ளவர்வே. அந்த ஒரு அடின்னு சொல்லுவோம், ஒரு முழம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து முன்னாடி வந்து 250 300 வந்து இப்போ 400 ஆகிடுச்சு. பட் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பவுச்சஸ் கலெக்ஷனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஹைவே திங்ஸஸ் எப்போவுமே நல்லா தான் இருக்கும், பிராண்டடாக இருக்கும், குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட்டு பார்க்குறதோட சரி. பின்ன வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் வாங்க வேண்டியது கிளாஸில் ஜன்னலில் ஓட்டுறதுக்கு, அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் வந்தோடனே செக் பண்ணி பார்த்துட்டோம் அடுப்பு எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுதா. ஏன்னா சொல்லியிருந்தாங்க அந்த அடுப்பில் வந்து ஒரு மார்க் போட்டிருக்காங்க, அந்த ஒயிட் கலர் மார்க், அதுக்கு இந்த பக்கம் வந்து ஹீட் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுவும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து எப்படின்னு சொன்னால் இது வந்து நாபு மாதிரி இருக்குது, நமக்கு கூட்டுறதும் குறைக்கிறதும். வேறு எல்லாத்துலேயும் வந்து நம்ம ப்ரெஸ்ஸிங்லேயே குறைப்போம்ல, இது வந்து அப்படி கிடையாது. நாபு வந்து சைடில் குறைக்கிற மாதிரி இருக்குது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு வீடியோ வரும். தேங்க்யூ.